ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்னைக்கு இந்த ரிமெம்பரிங் லீச்வானுடைய 4th எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ட்ராமாவுடைய பேர் சொல்லிட்டேன்ப்பா. சரி, ஒருத்தவங்க இந்த ட்ராமாவை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா ட்ராமாவோட ஹீரோ இறந்துட்டாருன்னு நான் சொல்லியிருப்பேன். அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அவங்க கமெண்ட்டை பார்த்து நான் மார்னிங் கொஞ்சம் எனக்கே கஷ்டமாக போயிடுச்சு, சொல்லியிருக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு. சரி, இனிமேல் நான் ஹீரோவை பற்றி எதுவுமே லாஸ்ட்டில் சொல்லலை, சும்மா ஸ்டோரி மட்டும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் ஹைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்படியே நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்ப காய்ச்சலாக இருக்குது. அது போக உடம்பெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. ஒரு மாதம் கிட்டத்தட்ட நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோ தேடி சுற்றிட்டு இருந்திருக்காப்புல. அதில் சாப்பாடெலாம் ஒத்துக்கிறாம தான் இவருக்கு இப்படி இன்ஃபெக்ஷன்லாம் ஆயிருக்கு. இப்படியே நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப காய்ச்சலாக இருக்கனால நம்ம ஹீரோயின் தான் டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு தேவையான மெடிசன்ஸ்லாம் கொடுத்துட்டு நைட் ஃபுல்லாக நம்ம ஹீரோயின் கண் முழிச்சு நம்ம ஹீரோவை பார்த்துக்கிறாங்க. இப்படியே நம்ம ஹீரோயின் காலையில் தூங்கிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ வராரு. கிட்டத்தட்ட ஒரு 2 குட் நியூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. நம்ம ஹீரோவுக்கு காய்ச்சலும் போயிடுச்சு, அது போக இன்ஃபெக்ஷனும் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஏன்னா ஹீரோயின் நினச்சி தான் அவர் சிக்காக இருந்தாப்புல. இப்போ ஹீரோயின் வந்ததுக்கப்புறம் அவருக்கு எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இப்படியே அந்த 2 பேரும் பேசுகிறாங்க. இது மாதிரி ஹீரோ சொல்கிறாப்புல, இன்றைக்கி நியூ இயர் உங்கள் வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி, ஹீரோயின் பார்க்கலாம் போகிறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்செட்டாக இருக்கா. நம்ம ஹீரோ தான் நம்ம ஹீரோயினை கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறாரு, கிச்சிலிக்கெல்லாம் மூட்டி. இப்படி நம்ம ஹீரோயின் ரெடி ஆகி அவங்க ஃபேமிலி மீட்டிங்காக தான் போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ தான் கூட்டிகிட்டு வராப்புல. கிட்டத்தட்ட அவங்க ஆண்டியோட வீடு ஒரு 7th ஃப்ளோரில் இருக்குது. நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, நீ போங்க நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நம்ம ஹீரோயின் ஃபோன் உடஞ்சிருக்கனால நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபோனை ஒன்று கிஃப்ட் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சீக்கிரம் வந்துடு, உனக்காக நான் ஹோட்டலில் காத்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்கிறப்போ சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹக் பண்ணுறாங்க. இப்படியே ரோட்டில் இவங்க 2 பேரும் கொஞ்சல்ஸை போட்டுட்ருக்க கரெக்டாக ஃபேமிலி மொத்த பேரும் இதை பார்த்துடுறாங்க. நம்ம ஹீரோயினோட அத்தை ஹீரோயினை பார்த்து செம்மையாக கத்த. இப்போ நம்ம ஹீரோயின் இதான் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்ல, அத்தைக்காரி மட்டும் என்னன்னு தெரில நம்ம ஹீரோ கீழேருந்து மேலே வரைக்கும் பார்த்துட்ருக்காங்க. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஸ்டிக் வச்சுருக்கார் இல்லையா, அதை ஒரு மாதிரியாக பார்க்க நம்ம ஹீரோக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. என்னடா இப்படிலாம் பார்க்குறாங்களேன்னு இதை கம்ஃபர்டபுள் பண்ணுறதுக்கு மாமா காமனாக பேசிகிட்டு இருக்காப்புல. என்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சரி வாங்க எல்லோரும் மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ இல்லை ஹீரோயின் சொல்கிறா ஹீரோவால் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போங்க அலெக்ஸ் ரூமுக்கு அப்படின்ற மாதிரி ஹோட்டலுக்கு போக சொல்ல, இல்லை ஃபேமிலி எல்லோரும் ஃபோர்ஸ் பண்ணுறதுனால நம்ம ஹீரோயினை ஹீரோ கூட்டிகிட்டு வராப்புல. நாங்களாம் ஃபர்ஸ்ட்டு போகிறோம், நீங்கள் பின்னாடியே வாங்க, நீங்கள் ஏறிடுவீங்களா மேலே இந்த காலை வச்சுட்டு அப்படின்ற மாதிரி அத்தைக்கறி கேட்க, இங்கே மாமாக்காரவங்க திட்டுறாங்க கம்முன்ட்டு போக மாட்டேயான்னு சொல்லிட்டு ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நான் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் சொல்கிறா இங்கே எலவேட்டர் கூட கிடையாதுப்பா, நீ அதிலே போய் பழகினாலாச்சே அப்படின்னு சொல்லிட்டு 7th ஃப்ளோரா. நம்ம ஹீரோ ஏற முடியாமல் ஏறி நடக்க லேஸ் வேறு வந்துடுச்சு. நம்ம ஹீரோயின் கெட்டி விட்டுட்ருக்கான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிகிட்ருக்கான். இப்படியே நம்ம ஹீரோ சொல்கிறான், இது மாதிரி என் கால் விஷயத்தை உன் ஃபேமிலி கிட்ட சொல்லிடுறதம்ப்பா நல்லது அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் அதெல்லாம் வேணாம், உன் கூட வாழ போகிறது நான் மட்டும்தான், எதுக்காக நம்ம அவங்கள்ட்டலாம் சொல்லணும், அதெல்லாம் யாருக்கும் தெரிய தேவையில்லை, நீ கவர்மெண்ட் இருந்தால் போதும். லிச்வான் இங்கே பாரு, யாரும் உன்னை குறை சொல்லி பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அதனால் நீ எப்படி இருக்கியோ அப்படியே இரு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயின் கூட்டிகிட்டு போகிறா. இங்கே இவருடைய நம்ம ஹீரோ வந்துடுறான்னு வச்சுக்கோங்களேன். அத்தைக்காரங்க குறுநி கேள்வி கேட்குறாங்க, என்ன நீ என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன வேலை செய்கிற அப்படி இப்படின்னு கேள்வி கேட்க, நம்ம ஹீரோ ஆர்டிடெக் அப்படின்னு சொல்கிறப்போ, நீங்கள் பெரிய சிட்டியில் இருக்கீங்க, எப்படி நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியம் பத்தும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோ மிகப்பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு இன்னமும் உங்களுக்கு தெரியல. நம்ம ஹீரோவும் கேஷுவலாக நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை வச்சு உங்கள் பொண்ணு நல்லாவே பார்த்துக்கிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, இப்படியே அங்கிள் பேச்சை மாற்றி விட்றாரு, ஏமா நீ போய் வேறு ஏதாவது சமமான்னு சொல்லி அனுப்பி வைக்க, இங்கே ஹீரோயினை சமைக்க ஹெல்ப் பண்ண கூப்பிட்றாங்க. டக்குன்னு நம்மளுடைய லிச்வான் சொல்கிறான் நான் வரேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் பதறிட்டு போகிறா, அத்தாடி வச்சு செஞ்சு விட்ருவாங்க அவனுன்னு சொல்லிட்டு, நான் ஒன்றும் வாழை கடிச்சு சாப்பிட மாட்டோமா, நீ போய் தைரியமாக போய் உட்காரு, ஜஸ்ட் உன்னை சமைக்கத்தானே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயின் அனுப்பி வைக்க, நம்ம ஹீரோ நல்லாவே சமைக்கிறாப்புல. ஆண்டியை வேலையே செய்ய விடாமல் செம்மையாக சமைக்க ஆண்டி கொஞ்சம் இம்ப்ரெஸும் ஆயிடுறாங்க. இப்படியே டம்ப்ளிங்ஸ்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க, நம்ம ஹீரோவால் சரியாக உட்கார முடியல, ஏன்னா கால் அவருக்கு அந்த கட்டைக்கால் தான் வச்சுருக்காங்க இல்லையா, அது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, சேர் குட்டியாக இருக்கனால. இதை புரிஞ்சுட்டு நம்ம ஹீரோயின் நம்ம 2 பேரும் கிச்சனில் போய் சமைக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. நம்ம ஹீரோயின் மன்னிப்பு கேட்குறாங்க, சாரிப்பா இன்னைக்கு நடந்ததுக்கெல்லாம் மன்னிச்சிடு, நான் ரொம்பவே உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்,
உனக்கு இங்கே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு பேச, நம்ம ஹீரோ வீடு இது ஃபேமிலி மீட்டிங் மாதிரி தானே, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இவங்களாம் பார்த்தது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். இப்படியே வந்து ஒரு வழியாக இவன் வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸும் பண்ணிடுறான். அப்படியே வந்து எல்லாருமே சாப்பிட உட்காடுறாங்க. அவங்க ஊர்லலாம் இந்த சரக்கடிக்கிறதுலாம் வந்து ஒரு காமன் போல் இருக்குது அந்த நல்ல நாளில். அப்படியே வந்து அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோடைய ட்ரிங்க் பண்ணுறா. ஏன்னா ஹீரோ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது போல் இருக்குது. இதெல்லாம் எல்லோரும் பார்த்துட்ருக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோடைய அண்ணன் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஜெனி ஆல்ரெடி அடிச்சிருப்பா இல்லையா இவனை, அதை பழி வாங்குறதுக்காக கெஃபேக்கு வர, என்னம்மா இது கெஃபேயே ரொம்ப தூசியாக இருக்குது, இப்படி தான் வந்து வச்சுருப்பீங்களா, அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு பயங்கரமான நொட்டக்குறையாக சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கே ஜெனிக்கெல்லாம் மண்டையில் ஏறிடுது. அதுக்கப்புறம் வந்து காஃபி கொண்டு வா அப்படின்னு சொல்ல, காஃபியாக கேட்குற காஃபி இரு உனக்கு காப்பியில் விஷத்தை கலந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூடான காப்பியை கொண்டு போய் டக்குன்னு வந்து அவன் மேலேயே போட்டு விட்றா ஃபேன்லேயே. அவனுக்கு பயங்கரமாக சுட்டு தொலைஞ்சிடுது. என்னடி பண்ணிகிட்டு இருக்கேன்ற மாதிரி கத்த, நீங்கள் தானே காஃபி கேட்டீங்க தவறுதெல்லாம் விழுந்துருச்சு ஐம் சாரி அப்படின்னு சொல்ல, அப்படியே 2 பேரும் கண்ணாலே சண்டை போட்டுக்கிறாங்க. இப்படி மோதல் ஆரம்பிச்சு இவங்க 2 பேருக்கும் காதலில் போய் முடியுதான்னு பார்க்கலாம். இப்படி வந்து ஆன்ட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயினோட அப்பாவுக்கு கால் பண்ணிவிட்டு, பையன் ரொம்ப சூப்பராக இருக்கான், 2 பேருக்கு 7 வயசு தான் டிஃப்ரென்ஸு, நீ நினைக்கிற மாதிரிலாம் பையன் கிடையாது, தங்கமான பையன், நம்பி உன் பொண்ணை கொடு அப்படின்ற மாதிரி பேச, இப்படியே ஹீரோயின்கிட்ட கொடுக்குறாங்க அப்பான்ற மாதிரி பேசுகிறப்போ எல்லாமே ஓகே தான். அவன் பணக்காரன்றதுக்காக அவன் பணத்தை வந்து நீ தனியாக செலவு பண்ணாத, அப்பா கொடுக்குற காசை நீ செலவு பண்ணு, உனக்கு 20,000 அக்கௌண்ட்டில் போட்டு விட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன்ப்பா அப்படி பண்ணுறீங்க, எனக்கு காசெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கா. இப்படியே வந்து ஃபேமிலி மீட்டிங்லேயும் ஓகே ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து இவங்களுக்கு வந்து நல்லாவே லவ் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. இப்படியே வந்து இவங்க போயிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து ஃபேமிலி மீட்டிங் ஓகே ஆனதுனால ஒரு பார்ட்டி மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு நல்லா ஊரை சுற்றி பார்க்கலான்னு பிளான் பண்ணிட்டு விதவிதமாக வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ஷாப்பிங் போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு மோதிரம் இருக்குது, அது ஃபிங்கர் பிரிண்ட் மோதிரம், இது நானே புதுசாக பார்க்குறேன்ப்பா. அதுக்கப்புறம் வந்து அந்த தாத்தாட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த மோதிரம் வேணும்னு சொல்கிறப்போ, இது செய்ய கொஞ்சம் நாள் ஆகும், இது வந்து பேசிக்லி என்கேஜ்மெண்ட் பண்ணுறவங்க தான் போட்டுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, இந்த மாதிரி ஹீரோ வந்து நான் காசு கொடுக்குறேன், நீங்கள் பண்ணிவிட்டு எனக்கு வந்து சென்ட் பண்ணிவிடுங்க எங்களோட அட்ரஸுக்குன்னு சொல்கிறப்போ, அந்த தாத்தாக்கு இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குது. அதனால 2 பேரோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு ஒரு மோதிரத்தை செஞ்சு அனுப்புகிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கேயே ஃபேமஸாக இருக்கிற இடத்துக்கு போயிட்டு நிறையா வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ, நம்ம ஹீரோ இல்லைப்பா எனக்கு வந்து ஃபோட்டோ எடுக்க சுத்தமாக பிடிக்காது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறப்போ, நம்ம ஹீரோயினுக்காக நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிறான். அந்த பையன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு திருட்டு பையன் போல இருக்குது, கேமராவை தூக்கிட்டு ஓட, நம்ம ஹீரோயின் எப்படி விடுவா, அவள் ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறா. ஒரு முட்டுச்சந்தில் வச்சுட்டு அவன் உனக்கு என்ன உயிர் முக்கியமா கேமரா முக்கியமான்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோயின் அவனை ஒரே எடுத்து விட்டுட்டு அந்த கேமராவை எடுத்துகிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு இந்த கேமரா அப்படின்ற மாதிரி கொடுக்க, நம்ம ஹீரோ செம்மையாக திட்டிகிட்டு இருக்கான். கேமரா விட உன் உயிர் தான் முக்கியம், கேமராக்காக நீ ஏன் இப்படி நடந்துக்கிற, நீ வந்து இப்படிலாம் வந்து ரிஸ்க்லாம் எடுக்கக்கூடாது உன் லைஃப்பில் அப்படின்ற மாதிரி திட்ட, எங்கள் ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. என்னடா நீனு, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கேமரா கொண்டு வந்திருக்கேன், நான் பாராட்டாமல் திட்டிகிட்டு இருக்க, போ உன் மேலே கோச்சிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, சரி விடுமான்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து நம்ம ஹீரோ ஹக் பண்ணி நம்ம ஹீரோயினை ஓரளவு சமாதானப்படுத்துகிறான். இப்படியே வந்து இவங்க லவ் செம்மையாக போயிட்டு இருக்கு. இந்த சமயம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினுக்கு டோட்டலாக ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணமே பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கே வந்துட்டான். ஏன்னா ஃபேமிலி வரைக்கும் போயிட்டதுனால எப்படி வந்து மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருக்கான். கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் நோய் இருக்கு போல இருக்குது, அதுக்காக பல டெஸ்ட்டெல்லாம் மாதம் மாதம் எடுப்பாங்க. இப்போ கொஞ்சம் அது கொஞ்சம் சிவியராக ஆகிடுச்சு, நம்ம ஹீரோக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ணக்காரை வந்து சொல்லிகிட்டு இருக்கான், நீ வந்து நாளைக்கே வந்து கிளம்பி சுவிட்சர்லாந்து போ, ஏன்னா ஆப்ரேஷன் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ ஹீரோ சொல்கிறான், என்னப்பா நீ உடனே போகணுமா, ஏன் நெக்ஸ்ட் வீக்லாம் போனால் ஆகாதா, இன்றைக்கி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ அண்ணக்காரன் அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஏதோ குட் நியூஸ்ன்னு சொன்னேன், அது என்னதுன்றதை சொல்லு அப்படின்ற மாதிரி அண்ணன் கேட்க, அதான் எல்லாம் பாலா போச்சே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு, ஒன்றும் கிடையாது, நான் இனிமேல் போய் ஆனாவை வந்து மறக்கிறது தான் என்னோடய வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறேன். ஆனா யாருடா அப்படின்ற மாதிரி அண்ணன் கேட்க, நீ என்னத்த உங்ககிட்ட பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு பேக் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படியே வந்து நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிறான், ஹீரோயினோட ஞாபகார்த்தமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு. இப்படியே வந்து இது தெரியாத நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோவுடைய ஃபோட்டோ வச்சுட்டு அவங்க ரசித்து ரொம்ப ஹாப்பியாக வந்து நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே நம்ம ஹீரோவால் நம்ம ஹீரோயினை விட்டு இருக்கவே முடியல. நைட்டே வந்து நம்ம ஹீரோயினை
பார்க்குறதுக்காக வந்துடுறான். அவர் ஃபோனுக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து உங்களோட மெயின் கேட்டில் தான் நிற்கிறேன், ஒரு நீ வா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் இந்த உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் வந்து பார்க்குறான். ஹீரோ வந்து ஜஸ்ட் உன்னை பார்க்குறதுக்காக தாம்மா வந்தா, உன்னை பார்க்கணும் போல் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்போ, உன்னை பார்த்தா பார்க்க அந்த மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கலாச்சிட்ருக்க. இப்படியே வந்து நம்ம ஹீரோ சோகமாக பார்த்துட்ருக்கான். இதை மாதிரி வந்து நாளைக்கு காலையில் ஃப்ரீயாக இருந்தால் கொஞ்சம் வீட்டுக்கு வரியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கூப்பிட, சரி காலைல நான் வந்து எனக்கு கிளாஸஸ் இல்லை அதனால் வந்து கண்டிப்பாக வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ சத்தியமாக வரணும் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் எல்லாம் வாங்கிக்கிறான். என்னப்பா நீ பேசுகிறதே ஒன்றும் சரியில்லையே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கையை விடவே அவனுக்கு மனசே வரலை. நம்ம ஹீரோவோட கையெல்லாம் நடுங்குது. நம்ம ஹீரோயின் எதுக்குப்பா இப்படிலாம் கை நடுங்கிட்டு ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ தப்பாக படுது. நம்ம ஹீரோ கையை ஒரு மாதிரியாக பிடிச்சி இழுத்து வர விடுறான்னா இவளுக்கு இன்னமும் மனசுக்கு ஏதோ தப்பாக இருக்க மாதிரியே தோணுது. கடைசியாக நம்ம ஹீரோட்ட கேட்குறா, லிச்வான் உனக்கு எதுவும் ஆகலையே, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டால், எனக்கு எதுவும் இல்லைப்பா நல்லா தான் இருக்கேன், காலையில் வர மறந்துடாத அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ பாய் சொல்லிட்டு போக, இங்கே நம்ம ஹீரோயினுக்கு மனசுக்கு ஏதோ ஒன்று கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது சொல்கிறதுக்கா அர்த்தராத்திரியில் வந்தான் அப்படின்ற மாதிரி அவளுக்கு தோணுது. இப்படியே காலங்காத்தால் நம்ம ஹீரோவை பார்க்க வர நம்ம ஹீரோயின் கொஞ்சம் சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோ எடுத்துகிட்டு போகிறான். பார்த்தா குறைக்கு வந்து நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா ரொம்ப ஃபேன்சியாக ரொம்ப வந்து ஹோட்டலில் ரெடி பண்ண மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்கான். என்னப்பா சாப்பாடுலாம் தடபடலாக இருக்குது, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்து சுவிட்சர்லாந்து வந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னைக்கு போகிற, என்ன விஷயம், எப்போ வருவ அப்படின்ற மாதிரி ஒரு லைனாக கொஸ்டின் கேட்க, இன்றைக்கி காலையிலேயே நான் வந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். என்ன நீ வந்து நீ ஏதோ ப்ராங்க் பண்ணுற மாதிரியே தெரியுதே, உண்மையை சொல்லு, இன்றைக்கி ஏப்ரல் ஃபுல் தானே, அதனால தானே நீ என்னை கலாய்க்கிற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லி சிரிக்க, இல்லைப்பா நிஜமாலே நான் போகிறேன், கொஞ்சம் சீரியஸான ஒர்க்கு தான், அதனால் நான் எப்போ வருவேன்னு சொல்லிட்டு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ நம்ம ஹீரோயினுக்கு முகமே மாறி போகுது. ஏதாவது ஒரு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்க, கொஞ்சம் பிரச்சனை தான் சொல்கிறப்போ, ஒன்றும் பயப்படாத, நீ எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்து திரும்பி வருவேன்ற நம்பிக்கை இருக்குது, சீக்கிரமாக வந்துடு, நீ வந்து ஒரு 4 நாளில் வந்துடணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே பேக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கப்போ, நம்ம ஹீரோயினுடைய அந்த ஆல்பம் இருக்குது, அதை வந்து எடுத்து நம்ம ஹீரோயின் வெளியே வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான், அங்கே போனாலும் நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, எதுக்கு நீ பார்க்கணும், நீ தான் வந்துடுவல அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, இல்லை எனக்கு வேண்டும் அப்படின்ற மாதிரி அதையும் பேக்கப் பண்ணி வச்சுக்கிறான். இப்படியே நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி ஏக்கமாகவே பார்த்துட்ருக்க. ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா, இப்போவே நீ வந்து என்னை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, நம்ம ஹீரோ வந்து ஹக் பண்ணிக்கிறான். எப்பயும் ஹக் பண்ணுற அது மாதிரி இல்லாமல் ரொம்ப டைட்டாகவே ஹக் பண்ணிக்கிறேன். நம்ம ஹீரோயினுக்கு வந்து என்னடா இவன் ரொம்ப வந்து ஏதோ எமோஷ்னலாக இருக்க மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கப்போ, டக்குன்னு நம்ம ஹீரோ கிஸ் பண்ணுறப்போ, இதுக்கு தான் மூஞ்சி அப்பாவி மாதிரி வச்சிருந்தியான்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுட்ருக்கா. இப்படியே வந்து நம்ம ஹீரோ சோகத்தை சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படியே வந்து நம்ம ஹீரோ வந்து ஏர்போர்ட்டுக்கும் வந்துடுறாங்க. நம்ம தனித்தனியாக போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறப்போ, அந்த மாதிரி வார்த்தையை நீ வந்து சொல்லவே சொல்லாத அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து உன்னை நல்லாவே பார்த்துக்கணும், நீ சேஃப்டியாக இருக்கணும், எந்த விதமான சேட்டைகளும் பண்ணக்கூடாது, எந்த விதமான ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயினுக்கு லாஸ்ட்டாக ஒரு பாயை போட்டுட்டு போக, நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் சேடாக தான் இருக்காங்க போனதுக்கப்புறம். இப்படி நம்ம ஹீரோ வந்து உள்ளே போன கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஹீரோயினுக்கு வந்து கால் பண்ண ஆரம்பிக்கிறான். கால் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து, நீ என்னை மறந்துட்டு இனிமேல் நான் வருவேன்னு சொல்லிட்டு நினைக்காத, நம்மளுக்குள்ளே இருந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துடுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, இங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ, அதுதான் உண்மை, நான் இனிமேல் ரிட்டன் வரவே மாட்டேன் சைனாக்கு அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சொல்லிவிடுங்க, நான் வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறான். நீ எந்த தப்புமே பண்ணலம்மா, இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது, நீ சின்ன பொண்ணு, உன் வாழ்க்கையை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இங்கே ஹீரோயினால் இது ஏற்றுக்கவே முடியல. எப்படி அது இவ்வளோ நேரம் லவ் பண்ணிவிட்டு ஒருத்தன் டக்குன்னு பிரேக்கப் பண்ணிட்டு போவான் அப்படின்ற மாதிரி அவளுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்னை வந்து ஏன் பிரேக்கப் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு ரீசனாவது சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. சொல்கிறதுக்கு ஒரு ரீசனும் இல்லை அப்படின்ற மாதிரி நான் மறந்துட்டுன்ற மாதிரி ஃபோனை வைக்க, நம்ம ஹீரோயின் எப்படி சும்மா இருப்பா, கொடுன்னு ஓட ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்கு. அங்கே பார்த்தா இமிக்ரேஷனுக்குள்ளே வந்து விட மாட்டேங்கிறாங்க. டிக்கெட் இருந்தால் தான் விடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, எவ்வளோ கெஞ்சி பார்க்குறா, விடவே மாட்டேங்கிறாங்க. இப்படியே நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, ஒரு நிமிஷம் என்னை வந்து பார்த்துடு, ஒரு நிமிஷம் என் கால் அட்டன் பண்ணிடு, நீ வந்து கண்டிப்பாக என்னை விட்டு பிரிய மாட்டேன், நான் எப்படியாவது ஒன்று கன்வின்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி இவன் ப்ரே பண்ண, இவன் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை. இவன் ஃப்ளைட் ஏறி போயிடுறான். அது போக என் வீட்டில் போய் பாரு, அது இங்கே ஒரு லெட்டர் இருக்கும், அந்த லெட்டரில் எல்லாமே இருக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பான்.
இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டில் போய் பார்த்தா வீடே எம்டியாக இருக்குது. அந்த பெட்ரூமில் மட்டும் ஒரு லெட்டரை வச்சுட்டு போயிருக்கான். அதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஆடி போகிறா. அது வந்து ஒரு லாயரோட நம்பர் தான், டூன்னு சொல்லிட்டு. அந்த லாயருக்கு உடனே அவசர அவசரமாக கால் பண்ணுறா. கால் பண்ணிட்டு இது மாதிரி நான் ஆனா பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, சொல்லுங்கள், இது மாதிரி உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு அலெக்ஸு. இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்னை வந்து பண்ண சொல்லியிருக்காப்புல. உங்களுக்கு ஃபினான்ஷியலாவோ வேறு எந்த விதமான ஹெல்ப் வேணால் சொல்லுங்கள், நான் ரெடியாக இருக்கேன் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. என்ன அக்ரிமெண்ட், என்ன செட்டில்மெண்ட் அப்படின்ற மாதிரி கேட்க, உங்களை அவர் பார்த்துக்க சொல்லியிருக்காரு, அவர் இல்லாதனால நீங்கள் சஃபர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே ஹீரோயினால் இது ஏற்றுக்கவே முடியல. எதுக்கு இப்போ என்னை விட்டுட்டு போனால், எதுக்கு வந்து இது மாதிரி என்னை பார்த்துக்க சொல்லியிருக்கான், எதுக்கு இது மாதிரி எனக்கு வந்து காசெல்லாம் கொடுக்குறான், அப்படின்னா நிஜமாலே அவன் என்னை விட்டுட்டு தான் போயிட்டான் அப்படின்றத இப்போ ஹீரோயினுக்கு நல்லாவே புரிஞ்சிடுது. இப்போ ஹீரோயின் கேட்குறா, எனக்கு ஒரு ஹெல்ப் இப்போ தேவைப்படுதுன்னு சொல்கிறப்போ, உங்களுக்கு செக் வேணுமா கேஷ் வேணுமா எந்த ரீசனும் கேட்காம என்னை கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறப்போ, எனக்கு அலெக்ஸோட சுவிட்சர்லாந்து நம்பர் வேணும்னு சொல்கிறப்போ, என்னால் அதெல்லாம் கொடுக்க முடியாது, எங்கள் கான்டாக்டில் வந்து பர்சனலை வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறப்போ, அப்படின்னா அலெக்ஸ் கிட்ட நான் சொன்னேனே சொல்லிவிடுங்க, அவனோட ஹெல்ப்பும் வேணாம், ஒரு மண்ணாங்கட்டியே வேணான்னு சொல்லிவிடுங்க அப்படின்ற மாதிரி ஃபோனை வச்சிடறா. கடைசியில் வந்து இவன் வெலை பேசிட்டு போயிட்டான், நான் அவனை காதலிச்சதுக்கு எனக்கு வந்து இதுதான் அவன் கைமாறு பண்ணுறதா அப்படின்ற மாதிரி இவன் ரொம்ப வந்து சேடாயிடுறா. இப்படி காசெல்லாம் கொடுக்க சொல்லி பண்ணிட்டு போயிட்டானே அப்படின்ற மாதிரி இவன் ரொம்ப சேடாக அதை தூக்கி போட்டுட்டு எனக்கு எந்த ஹெல்ப்பும் வேணான்ற மாதிரி போயிட்டு, நம்ம ஹீரோவுடைய கம்பெனி இருக்கு இல்லையா, அங்கே ஒரு குண்டு பொண்ணு தான் இருக்கும், அது அசிஸ்டண்ட்டு. அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு இது மாதிரி ஹீரோவுடைய சுவிட்சர்லாந்து நம்பர் கேட்க, இந்த பிள்ளை வந்து தெரிஞ்சால் கூட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. லின்னோடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து எம்மா வாரா, எம்மா கிட்ட போய் கேளு, உனக்கு வந்து டீட்டெயில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, நம்ம ஹீரோயின் எம்மாட்ட போய் கேட்குறா, இது மாதிரி சுவிட்சர்லாந்து நம்பர் இருந்தால் கொடுங்க ஹீரோவுடைய நம்பர்னு சொல்லி கேட்குறப்போ, அந்த பிள்ளை 5000 எனக்கு பணம் கூட அப்போ தான் நான் சொல்லுவேன்ற மாதிரி சொல்லுது. இப்போ நம்ம ஹீரோயின் ஏடிஎம் கார்டை போட்டு பார்த்தா 5000 தான் இருக்குது. தனக்காக 5 ரூபா கூட செலவு பண்ண மாட்டா, ஹீரோக்காக 15000 செலவு பண்ணுறா, ஒன்லி ஃபோன் நம்பருக்காக. இப்படி இந்த பிள்ளை காசு எடுத்துகிட்டு போக ஒரு திருட்டு பயபுல பின்னாடியே பார்த்துக்கிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வருது. நம்ம ஹீரோயின் அசந்து கீழே இறங்குற நேரம் பார்த்து அதை ஆட்டையை போட்டு போக பார்க்க, ஒரு வழியாக நம்ம ஹீரோயின் வந்து அந்த திருடன்ட்டு அடித்து பிடிச்சி பணத்தை வாங்கிடுறா. இப்படியே அந்த இடத்துக்கு லின்னு வரா. வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, இவ வந்து இது மாதிரி சொல்கிறா, எனக்கு ஒரு 10000 இருந்தால் பணம் இருந்தால் கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்டுடுறா. அவனும் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏடிஎம்மில் போயிட்டு எடுத்துகிட்டு வந்து உடனே கொடுத்துட்றான். நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, இதை நான் வந்து ஒரு கடனாக தான் வாங்குகிறேன், உங்களுக்கு வந்து திரும்ப வந்து நான் பே பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இந்த கடனுக்கான ஒரு ரசீதெல்லாம் கொடுப்பாங்க போல இருக்கு அவங்க ஊரில், அந்த மாதிரி எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குறான், நான் இப்போ வந்து ரீபே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு. லின்னு கேட்குறான், என்னாச்சு ரொம்ப நாளாக அப்செட்டாகவே இருக்க, எதுவும் மூட் அப்செட்டாக இருக்கியா, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு, எதையும் நினச்சி வரி பண்ணாத, நீ எங்கே போகணும் அங்கே வந்து நான் கூப்பிட்டு வந்து விட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் ஸ்ட்ராங்காக தான் இருப்பேன், நீங்கள் வந்து உங்கள் வேலையை பாருங்கள், என்ன வந்து என்னை பார்த்துக்க தெரியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப டல்லாக சொல்லிட்டு போக, இங்கே லின்னுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம ஹீரோயின் மேலே ஃபீலிங்ஸ் வந்துருச்சாலாம் தெரியல, பட் வந்து நம்ம ஹீரோயின் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்க. இப்படியே 15000 பணத்தை கொடுத்துட்டு ஹீரோவுடைய ஃபோன் நம்பர் இவ வாங்கிட்டு வந்துடுறா. நம்ம ஹீரோ வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான். கரெக்டாக அவன் ஃபோன் அடிக்குது. நம்ம ஹீரோயினோட நம்பர் இவனுக்கு தெரியும் இல்லையா, அதனால் பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். என்ன தான் சொன்னாலும் இவக்கு அடங்கவே மாட்டேங்கிறாளேன்னு சொல்லிட்டு இப்படியே வந்து வாய்ஸ் வந்து மெயில் அனுப்புங்கன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் பேசி அனுப்புகிறா. இங்கே பாரு அலெக்ஸ், நீ எதுக்காக விட்டுட்டு போனேன்னு சொல்லிட்டு தெரியல, நீ ஏதோ ஜோக் பண்ணுறன்றது எனக்கு தெரியும், கண்டிப்பாக அந்த மெசேஜை பார்த்தா எனக்கு வந்து கண்டிப்பாக நீ கால் பண்ண, உங்ககிட்ட நான் கண்டிப்பாக பேசணும் அலெக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே ஹீரோவுக்கு வந்து ஒரே தலையெழுத்தாக போச்சு, நான் இப்போ என்ன செய்கிறது அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். எதுக்கு இப்படி பண்ணுறான்ற சுத்தமாக தெரியல. அந்த பிள்ளையை ரொம்ப அழுக வச்சுட்டு இருக்கான். இப்படியே ஹீரோயின் வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா வீட்டில். நம்ம ஹீரோ போன அதே தியேட்டருக்கு இவளும் போயிட்டு ஹீரோக்கு ஒரு சீட்டையும் பிடிச்சி வச்சுட்டு பக்கத்தில் ஒரு காமெடி மூவியை உட்காந்து பயங்கரமாக குமுறி குமுறி அழுகிறா. அவளோட சோகத்தை எப்படி வெளிப்படுத்தணும்னு அவளுக்கு தெரியல. நான் ஹீரோவுடைய ஞாபகம் அவளை வாட்டி வதைக்குது. இப்படியே நம்ம ஹீரோயின் வந்து அழுது ஃபீல் பண்ணுறதோட இந்த எபிசோட் எங்கே முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து மீட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து எப்படிலாம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து எதுக்காக என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போன ரீசன் சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஹீரோ அதுக்கு ரீசன் சொல்கிறாரா இல்லையா அப்படின்றது தான் டோட்டல் ஸ்டோரியே. அதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ்லாம் பார்க்கலாம். சரி, ஓகே, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஹைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க.